தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு 10-15 நாள் கூட இல்லை தேர்தலுக்கு. நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கான தேர்தல் வாக்குறுதிகள் திமுக, அதிமுக எல்லா கட்சியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா எல்லாரும். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் 2021 திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அது எவ்வளோ நிறைவேற்றினாங்க அப்படிங்கிற கணக்கு வந்து தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒருத்தர் ஒரு நாள் ஒவ்வொரு நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது அவங்க எவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அப்படிங்கிறது இல்லை, பட் சில முக்கியமான வாக்குறுதிகள் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் அவங்க நிறைவேற்றினாங்களா அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த எக்ஸ்பிளைனர். ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப முக்கியமான வாக்குறுதி அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. வாக்குறுதி 159 159. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டு கல்லூரிகளில் படித்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் அவங்க கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, கல்லூரி படிப்புக்காக கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க அதை திருப்பி கட்டலைன்னா அதை அரசே கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாக்குறுதி 159 அது நிறைவேற்றப்படலாம். மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதி. அடுத்த வாக்குறுதி பார்த்திங்கன்னா வாக்குறுதி 163 163. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முன்னாடி அதிமுக ஆட்சியில் வந்து அந்த லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேல்நிலை பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இன்டர்நெட் வசதியோட டேப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்கும் இன்டர்நெட் வசதியோட டேப் கொடுப்போன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க எப்போ லேப்டாப் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கல. இப்போ காலேஜ் படிக்கிற ஓட்டு போடக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த லேப்டாப் கொடுக்கப்பட்டது. இது வந்து மாணவர்களுக்கு நாங்கள் தரோம், நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க நிறைவேற்றாத முக்கியமான வாக்குறுதிகள். அடுத்து ரொம்ப முக்கியமான துறை விவசாயத்துறை. ஏன்னா விவசாயிகளுக்கு தான் மோஸ்ட்லி எல்லாருமே நிறைய வாக்குறுதிகள் சொல்லுவாங்க. அதில் இவங்க கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள் எது நிறைவேற்றலை. முக்கியமாக வாக்குறுதி 34. கரும்பு விவசாயிகளுக்கு கூட்டுறவு ஆலைகளும் தனியார் ஆலைகளும் நிலுவைத் தொகை நிறைய வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்த உடனே அது எல்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கி தந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கரும்பு விவசாயிகளுக்கே தெரியும் அது உங்களுக்கு வந்துதா இல்லையா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் கரும்புக்கு ஒரு டன்னுக்கு வந்து 400 ரூபாய் உயர்த்தி தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படலை. பழனி, தீபா சங்கர், விஜய், திருச்சி அன்னலட்சுமி மற்றும் ரங்கராஜ் பாண்டே பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஏப்ரல் 11 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு. இடம் ஸ்ரீ ஐயப்பன் பூஜா சங்கம், மெயின் ஹால், ராம்நகர், கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. அடுத்து வாக்குறுதி 41. அனைத்து விவசாயிகளுக்கும் 5 ஏக்கர் வரை சொட்டு நீர் பாசன முறையை அமைக்க 90% மானியம் வழங்கப்படும். 90% சப்சிடி வழங்கும்னு சொன்னாங்க. அதுவும் நிறைவேற்றலை. அடுத்து முக்கியமான வாக்குறுதியான வாக்குறுதி 43. நம்ம இந்த மீத்தேனுக்கு சேலம்க்குலாம் என்ன சொன்னாங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்லாம் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பயங்கரமாக போராட்டம்லாம் பண்ணாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதி 43 என்னென்னா, விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுத்திட நடவடிக்கை மேற்கொண்டு விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் என்ன இதுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் ஆச்சுன்னா, அவங்களே 2023 தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் ஆக்ட் 2023 100 ஏக்கருக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது வெல்ஃபேர் ஸ்கீமுக்காக ஒரு நிலம் கையகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சட்டத்தை தான் வந்து அது எந்த லேண்டாக இருந்தாலும் சரி, ஒரு 100 ஏக்கர் கண்டினியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் அது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் யூஸ் படுத்திக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம விமான நிலத்துக்கெலாம் எடுத்தோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நாங்கள் வந்து விளைநிலங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னவங்க 100 ஏக்கர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு வேணும்னா நீங்கள் எந்த லேண்டை வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டமே அமல்படுத்தினாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாக்குறுதி 50. இது வந்து நம்ம இந்த மழைக்காலத்திலேயே எவ்வளோ எல்லா விவசாயிகளையும் சிரமப்பட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் போட்டிருந்தாங்க. எவ்வளவு அமைச்சாங்க அப்படின்றது, விவசாயிகள் வந்து மழையில் அவங்களோட தானியங்கள்லாம் வந்து பாழாகி நனைஞ்சி எவ்வளோ அவஸ்தைப்பட்டாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த முக்கியமான வாக்குறுதி 71.
இந்த தரிசை நிலங்கள், புஞ்சை நிலங்கள் அதிலலாம் வந்து எதுவுமே விளையாத நிலங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மைக்ரோ வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி சிறுதானிய வேளாண்மையில் அங்கே ஈடுபடுறதுக்கு அந்த விவசாயிகளுக்கெல்லாம் ஊக்கத்தொகை வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. அடுத்து வந்து வாக்குறுதி 35. இந்த வேளாண் துறையில் இப்போ இந்த விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கும் அவங்களுக்கு வந்து பேசிக்காக அந்த ஆதார விலை கிடைக்கணும், அவங்களோட விலை பொருட்களுக்கெல்லாம் அந்த ஆதார விலை வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் விவசாய பிரதிநிதிகள் வச்சு ஒரு அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. விவசாயிகளுக்கே நம்ம விட்டுருவோம், இந்த அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் கவுன்சில் அமைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது வாக்குறுதி 35. அடுத்து ரொம்ப முக்கியமான வாக்குறுதி 75. டெல்டா விவசாயிகளை கவர்றதுக்காகவே இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க. வாக்குறுதி 75 நெல்லுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலையாக 2000 இருந்ததை ஒரு குவிண்டாலுக்கு 2500 ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கரும்புக்கான ஆதார விலையும் 4000 உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உயர்த்தினாங்களா இல்லையா? விவசாயிகளுக்கான பேசிக் நெட் இது நடந்துச்சா இல்லையாங்கிறது விவசாயிகளோட பார்வைக்கே விட்டுடுறோம். இதெல்லாம் அவங்க வந்து விவசாயிகளுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாத முக்கியமான வாக்குறுதிகள். அடுத்து பெண்கள், இதில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான வாக்குறுதிலாம் இருக்குது. வாக்குறுதி 247. சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் 33% இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிப்போம் அப்படின்னு. எனிவே இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை கொண்டு வர போகிறாங்க. இவங்க அதை கொண்டு வந்தாங்களா சட்டமன்றத்தில்? இப்போ சீட் அலோகேஷனில் 33% உமனுக்கு கொடுத்துருக்காங்களா? இவங்க மினிஸ்டர்ஸில் 33% பெண்கள் இருந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்து வாக்குறுதி 261 261. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வறுமை கோட்டு கீழே இருக்கிற 1,00,000 பெண்களுக்கு விவசாயம் மற்றும் அது சார்ந்த வணிகம் பண்ணுறவங்களுக்கு வட்டியில்லா கடனாக 50,000 வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. வாக்குறுதி 262. 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்களுக்கு அரசு வேலை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ப 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்களுக்கு. அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும், பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக எவ்வளோ குற்றங்கள் ஜாஸ்தியாகிட்டு இருக்குன்னு தெரியும். வாக்குறுதி 254ல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சைபர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும். இந்த குற்றங்களை சீக்கிரமாக எல்லாம் விசாரணை பண்ணி தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சைபர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னாங்க. நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் ஏதாவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். அடுத்து டிஎம்கேனாலே எல்லாம் இந்த செக்டரோட வாக்கு வந்து திமுகக்கு தான் அப்படின்னு சொல்கிறது வந்து அரசு தொழிலாளர்கள். அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நம்ம ஒரு 4-5 மாதமாக எவ்வளோ போராட்டங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்மளே பார்த்தோம். மெயினாக தூய்மை பணியாளர்களுக்கு வாக்குறுதி 282 282 அண்ட் வாக்குறுதி 285 285. 282ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் லீவு, நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் டைம் வேஜஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 285ல் பண ஊதியம், ஓய்வூதியம், பணி நிரந்தரம், ஊதியம், ஓய்வூதியம் இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எவ்வளோ பெருசாக நடந்தது, எவ்வளோ நாள் நடந்தது அப்படிங்கிறது தெரியும். அவங்க கொடுத்த 2 வாக்குறுதி 282 285. அடுத்து எல்லா ஆட்சியிலுமே பெருசாக பேசப்படுற இந்த டீச்சர்ஸ் இடமாற்றம், இந்த டிரான்ஸ்ஃபரில் வந்து பயங்கரமாக வந்து கமிஷன்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இவங்க கொடுத்த வாக்குறுதி 174. ஆசிரியர்கள் மாறுதல் வெளிப்படைத்தன்மையாக நடத்தப்படும் அப்படின்னு. கவர்மெண்ட் டீச்சர்ஸ், உங்களுக்கு தெரியும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றி இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. அப்புறம் ரொம்ப முக்கியமான வாக்குறுதி, பழைய ஓய்வூதியம் கொண்டு வரப்படும். வாக்குறுதி 309 309. இந்த பழைய ஊதியம் கொண்டு வர முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நிதிச்சுமை அவ்வளோ இருக்குது. இதில் இந்த பழைய ஊதியம் கொண்டு வந்தால் எவ்வளோ நிதிச்சுமை இன்னும் அதிகரிக்கும். நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிளைனர் கூட போட்டோம். சிபிஎஸ் ஸ்டாப்ஸ் அண்ட் பழைய ஓய்வூதியம் வச்சு போட்டோம். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பழசுக்கும் போகாமல் புதுசுக்கும் போகாமல் டேப்ஸ் அப்படின்னு நடுவில் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு சின்ன சர்வே மாதிரி எடுத்தோம். அதுலேயே அந்த தமிழ்நாடு டிஏபிஎஸ்ஸை வந்து நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து எங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன, பழைய ஓய்வூதியம் கொண்டு வரப்படும் அப்படின்னு. அடுத்து வாக்குறுதி 313. அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள். இவங்க போராட்டமும் நம்ம பார்த்தோம்.
எத்தனை இடத்துல போராடினாங்க அப்படின்னு இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள அரசு பணியாளர்களாக பணியமர்த்தி காலமுறை ஊதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வழங்கலை அப்படின்னு தான் அவங்க வந்து அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. வாக்குறுதி 313 இது வந்து அரசு அலுவலர்கள் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் முக்கியமாக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான வாக்குறுதி 18. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து லோக் ஆயுக்தாவை கொண்டு வந்து அது முறையாக செயல்படுறதுக்கும் கரெக்டாக அது வந்து எல்லாரும் ஒழுங்காக இருக்காங்க, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் ஊழல் செஞ்சால் அது வந்து உடனே விசாரித்து தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக லோக் ஆயுக்தாவை நாங்கள் வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது செயல்படுத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறது மக்கள் பார்வைக்கே விட்டுடுறோம். அடுத்து வந்து சமையல் எரிவாயுக்கு சிலிண்டர்ஸ்க்கு வந்து மாதம் 100 ரூபாய் மானியம் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக 200 ரூபா குறைச்சது பார்த்திங்கன்னா மத்திய அரசு. அடுத்து இவங்க எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ் அதுக்கு இவங்க வந்து ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்தாங்க. வாக்குறுதி நம்பர் 7, அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னு ஒரு இருக்குது. அதை வந்து நாங்கள் வந்த உடனே வந்து நாங்கள் வந்து புது பொலிவுடன் அந்த நிறுவனம் செயல்பட வழிவகை செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இந்த வாக்குறுதி 7. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, 2022 ஜனவரி 12 அன்னைக்கு மோடி அவர்கள் 24 கோடி மத்திய அரசுலேருந்து தந்து அந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அந்த நிறுவனத்தை அவர் தான் வந்து மீட்டெடுத்திருக்காரு. ஸோ இது வந்து இவங்க சொன்ன வாக்குறுதிகளில் முக்கியமாக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். இன்னும் நிறையா இருக்கலாம், அது நம்மளுக்கு வந்து பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இதில் எடுத்து சொல்லியிருக்கோம். இதில் அந்த வாக்குறுதியில் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க, அதை படிச்சுட்டு இந்த எக்ஸ்பிளைனை முடிக்க நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதத்தின் முதல் பணி நாளன்று தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆய்வை முதல்வர் மேற்கொள்வார். அதைத் தொடர்ந்து ஊடகங்களை சந்தித்து அரசின் சாதனை அறிக்கையை, அதாவது ஒரு மாதமும் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டே அன்றைக்கி ஊடகங்களை சந்தித்து இந்த அறிக்கையில் இவ்வளோ நிறைவேற்றிருக்கோம், நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம், இவ்வளோ சாதனையாக பண்ணிட்டோன்னு ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுப்போம் ஒவ்வொரு மாதம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருந்தார். எத்தனை ஊடகங்களுக்கு அந்த மாதிரி ரிப்போர்ட் கார்டு வந்தது அப்படிங்கிறது மக்கள் பார்வைக்கு. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி.